ஓம் சாந்தி. மனதையும் உடலையும் ஸ்திரப்படுத்துவோம். மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் மனதை விலக்கி நெற்றிக்கு நடுவில் ஒருமுகப்படுத்துவோம். இரு புருவங்களுக்கு மத்தியில் நான் ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரத்தின் வடிவத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. சுயம் பகவான் எனக்கு அருளும் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றேன். நான் எவ்வளவுக்கெவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றேனோ அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஆன்மீக வருமானம் பெருகுகின்றது. என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே ஞான ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படுகின்றது. என் மூலமாக மற்றவர்களுக்கும் ஞான பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து ஞான ஒளி கிரணங்கள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இதன் மூலமாக நானும் தூய்மையாகி என்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்கின்றேன். என் தொடர்பில் வருகின்ற அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஞான ஒளி பெற்று அவர்களும் அவர்களுடைய சதோ பிரதான தூய்மையை மீண்டும் பெறுகின்றனர். நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா. ஞான கடலானவர் தானே முன்வந்து தனக்குள் இருக்கும் அனைத்து ஞான ரத்தினங்களையும் எனக்கு வழங்குகின்றார். சிவ பரமாத்மா கொடுக்கும் ஒவ்வொரு ஞான ரத்தினத்தினாலும் என்னுடைய பொக்கிஷம் நிறைந்து கொண்டே செல்கின்றது. இந்த ஞான ரத்தினங்கள் தான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான செல்வமாக அமைகின்றது. இதனால் என்னுடைய புத்தி தெளிவடைகின்றது. என்னை பற்றியும் என்னுடைய இறை தந்தையான சிவ பரமாத்மாவை பற்றியும் எனக்குள் இருக்கும் தவறான புரிதல் அழிந்து தவறான நம்பிக்கைகள் மறைந்து சரியான புரிதல் ஏற்படுகின்றது. என்னுடைய புத்தி தெய்வீக புத்தியாக மாறுகின்றது. நாளுக்கு நாள் என்னுடைய புத்தி கூர்மையாகிக் கொண்டே செல்கின்றது. அனைத்திலும் உயர்ந்த செல்வம் ஞான செல்வம். அதிலும் ஆன்மீக ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அத்தகைய ஆன்மீக ஞானத்தை, சத்திய ஞானத்தை
பெற்றுக்கொண்டிருப்பதற்காக நான் சிவ தந்தைக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். நான் எத்துணை பெரிய பாக்கியசாலி என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதிக்கின்றது. இந்த ஆனந்தம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை எனக்கு அனுபவம் செய்விக்கின்றது. உலகத்தில் கோடானு கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றனர். அவர்களுள் என்னை தேர்ந்தெடுத்து என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து இறை தந்தை சுப்ரீம் டீச்சராக வந்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதை என்னுடைய பாக்கியமாக கருதுகின்றேன். எனவே இந்த ஞானத்தை ஒருமுகத்தன்மையோடு நல்ல முறையில் புரிந்து கொண்டு என்னுடைய புத்தியில் பதிய வைத்து என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நானும் உயர்வேன், மற்றவர்களும் உயர்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஓம் சாந்தி.